ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டீ போடுற டயத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஏன்னா இது மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் செய்யும்போது இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ நம்ம விருப்பப்படுறது தான். இது 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். மைதாவை நல்லா சலிச்சிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சீனி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இது எதுக்காகனா கலருக்காக சேர்க்குறோம். ஸோ 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துட்டா ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க, டக்குன்னு வெந்துடும் அப்படின்றதுக்காக. இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக டால்டா சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவு. 1 ஸ்பூன் அளவு வனஸ்பதி சேர்த்துப்போம். அப்போ நமக்கு இந்த பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் குடிக்காது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் டால்டா சேர்த்துப்போம். டால்டா இல்லைன்னா நெய், எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிடுவோம். இந்த 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம வழக்கம் போல் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் மைதா சேர்த்து நம்ம மீது பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம மாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மாவு டஸ்ட் பண்ணி எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே அது நல்லா லேயர் ஃபார்ம் ஆகி வரும். இப்போ நம்ம இதுக்காக 2 ஸ்பூன் சீனி, அது கூட சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கலாம். இது வாசத்துக்காக தான். சோம்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா ஒரு கும்முன்னு வாசம் வரும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்குறேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது போல் சீனியை பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு தேய்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை தேய்ச்சி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதை நான் 4 போர்ஷனாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சாதாரணமாக சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதுபோல் நல்லா தேய்ச்சி எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த எண்ணெயும் மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுருவோம். நல்லா இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மடக்கிறதுக்கு மேலேயும் லைட்டாக நம்ம அந்த எண்ணெயை தொட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு லேயர் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் எண்ணெயில் போடும்போது. இது மாதிரி ஒவ்வொரு மடக்கிறதுக்கு பின்னாடியும் லைட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கிடுவோம்.
இது வந்து ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கு தான் நமக்கு கஷ்டமாக தெரியும். நம்ம செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டீ போடுற டயத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது போல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துருவோம். அது வந்து கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கும் இல்லையா? நம்ம அடுத்த சப்பாத்தியோட சேர்த்துக்கலாம் அதை. இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது போல் 1 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரே சைஸில் நம்ம வெட்டினோன்னா எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ் இருந்துச்சுன்னா அந்த சைஸ் வேரியேஷன் ஆகும். இப்போ இது மாதிரி நேராக வச்சு அழுத்திட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுற வேண்டியதுதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காதீங்க, அப்புறமா அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சோன்னா சிம்மில் வச்சு பொரித்து எடுங்க. ஹையில் வச்சோன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாமல் இருக்கும். வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி தான். திருப்பி போட்டு பொறுமையாக பொரிக்கும் போது அந்த லேயர் ஃபார்ம் ஆகி நல்லா பொரிஞ்சு வரும். இது செஞ்சு வச்சோடனே எங்கள் வீட்டிலலாம் காலி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம நல்ல கோல்டு கலர் வர வரையில் விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல கலர் வரட்டும். இந்த எண்ணெயெல்லாம் அடங்குற வரைக்கும் பொரிச்சு எடுப்போம். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதத்தாப்பில் இருக்கும். ஸோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகரை வந்து மேலே டஸ்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.